Dear 11 students, subject physics and unit 1 ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாபிக் என்ன இந்த கிளாஸில் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ். இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸில் நம்ம யூனிட்ஸில் பார்த்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், டெரிவேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே டைமென்ஷனல் படி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். தமிழில் சொல்லணும்னா பரிமாணங்களின் பகுப்பாய்வு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஏன்னா முன்னாடி இதை பார்த்துட்டோம். சின்ன சின்ன மாற்றங்கள் பயன்படுத்தி யூனிட்ஸை நம்ம எழுத போகிறோம். ஒரு பெரிய டேபிள் காலம் கொடுத்துருக்கு, அது எல்லாமே முன்னாடி யூனிட்ஸுக்கு பயன்படுத்தியக்கூடிய டேபிள் தான். சிம்பிள். அந்த யூனிட்ஸ் பார்த்த டேபிள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். Dimension of physical quantities. In mechanics, we deal with the physical quantities like mass, time, length, velocity, acceleration, etc. பார்த்தோம் physical quantity பார்த்தோம், which can be expressed in terms of three independent base quantities such as m, l and t. நல்லா கவனிங்க. இந்த m எதுக்கு போடுறோம் அப்படின்னா மாஸ். ஆனால் நம்ம யூனிட் என்ன போட்டிருப்போம்? மாஸோட யூனிட்டு கிலோகிராம்னு போட்டிருப்போம். ஆனால் டைமென்ஷனில் மாஸோடைய சிம்பிள் என்னென்னா ப்ராக்கெட்டில் எம்மை எழுதணும். டைமென்ஷனாக ப்ராக்கெட்ஸ். அடுத்து லென்த்து. லென்த்தோட யூனிட் நம்ம என்ன படித்தோம்? மீட்டர்னு படிச்சிருப்போம். ஆனால் டைமென்ஷனில் எல்லுன்னு எழுதணும். டைமோட யூனிட் செகண்டுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் டைமென்ஷனில் அதை டீன்னு எழுதணும். So the dimension of a physical quantity can be defined as any physical quantity which is expressed in terms of base quantities whose exponent bracket power represent the dimension of the physical quantity. இயற்பியல் அளவின் பரிமாணத்தை பெறுவதற்காக இந்த பிசிக்கல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், டெரிவேட்டிவாக இருக்கட்டும், அதோட டைமென்ஷனை பெறுறதுக்காக அடிப்படை அளவுகளின் பரிமாணங்களின் உயர்த்தப்பட்ட படிகளே அந்த இயற்பியல் அளவின் பரிமாணங்கள். சார் சுத்தமாக புரியல சார் அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஈக்குவேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா லென்த்தோட யூனிட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். லென்த்தோட யூனிட் என்னங்க? மீட்டரா? நம்ம மீட்டருக்கு பதில் என்ன போட்டிருக்கோம்? எல்லுன்னு போட்டிருக்கோம். ஏன்? அதோடைய டைமென்ஷன் எல். கிலோகிராம்னு வச்சுக்கிறோங்க, அதோட யூனிட் என்ன? மாஸ் யூனிட் கிலோகிராம். நம்ம கிலோகிராம் எழுதக்கூடாது டைமென்ஷனில். கிலோகிராமுக்கு எம், மாஸுக்கு எம். டைமுக்கு என்ன? செகண்ட். அவனை செகண்ட் எழுதக்கூடாது இப்போ டைமென்ஷனில். டி டைம். இதுதாங்க. இப்போது இதோட பவரில் கொண்டு போகிறோம். இந்த டைமென்ஷனை பவரில் கொண்டு போய் நம்ம எழுத போகிறோம் ப்ராக்கெட்டை வச்சு. இங்கே பாருங்கள், ஏரியா ஈக்குவல் என்ன? லென்த்து இன்டு பிரெத்து. லென்த்துக்கு ஒரு எல்லு, பிரெத்து என்னது? அதுவும் எல்லு தான். மீட்டர் இன்டு மீட்டர் ஸ்கொயர் போடுவோமா? அப்போ எல் இன்டு எல், எல்லு ஸ்கொயர். இங்கே எம் பவர் ஜீரோனா 1, எல் பவர் டி பவர் ஜீரோனா 1. 1 இன்டு எல் ஸ்கொயர், எல் ஸ்கொயர் தான். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது என்ன அவங்க வச்சுக்கணும்? லென்த்துக்கு எல்லுன்னே வச்சுக்கிறோங்க, மாஸுக்கு எம்முன்னே வச்சுக்கிறோங்க, டைமுக்கு டீனே அவங்க வச்சுக்கிறோங்க. சிம்பிள். அதோடைய முதல் லெட்டருடைய கேபிட்டல், அவ்வளோதாங்க. மாஸ்னா எம், லென்த்துனா எல்லு, டைம்னா டி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம எது தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் உருவாக்க போகிறோம். இந்த நொட்டேஷன் யூஸ்டு டு டினோட் த டைமென்ஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் பிசிக்கல் குவான்டிட்டி வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுத போகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், லென்த் மீன்ஸ் டைமென்ஷன் ஆஃப் த லென்த், ஏரியா மீன்ஸ் டைமென்ஷன் ஆஃப் ஏரியா. The dimension of length can be expressed in terms of base quantity as length m power 0 l. ஏன்னா லென்த்துக்கு ஃபஸ்ட் எழுத்து, அது டீக்கு 0. ஏரியாவுக்கு லென்த் இன்டு லென்த்து, அதான் லென்த் இன்டு பிரெத்து டி மீட்டர் ஸ்கொயர், அதான் எல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். அடுத்து வால்யூம். வால்யூம் என்னது? ஏரியா இன்டு ஹைட்டு, அப்போ எல் கியூப். இது இப்படி எழுதியிருக்கு. ஆனால் இதில் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போடணும். அடுத்ததில் போட்டிருக்கோம், வாங்க பார்க்கலாம். Note that in all the cases, எல்லா கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா
the base quantity L is same but exponent power are different. ஆமாம், லென்த்துக்கு எல்னு வந்துச்சு, ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர்னு வந்துச்சு, இதுக்கு வால்யூமுக்கு எல் கியூப்னு வந்துச்சு. எல்லுங்கிற சமமாக இருக்குது, ஆனால் பவர் என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. ஆமாம், மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப் அதே மாதிரி தான். அந்த மீட்டர் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், யூனிட் போகிறதுக்கு பதிலாக எல்லுன்னு போடுறோம். which means dimension are different. For a pure number exponent of base quantity is 0. ஆமாம் சார், எது இல்லாததுக்கு என்ன பண்ணணும், டைமென்ஷனில் 0 போட்டுக்கணும் பவரில். எம்முன்னா நம்ம என்னது மீட்டர் ஸ்கொயர் மட்டும் போட்டுருவோம், அதே கிலோகிராமையும் செகண்ட்ஸையும் நம்ம விட்டுருவோம். ஆனால் இங்கே அதை மட்டும் அந்த டைமென்ஷன் எழுது மட்டும் இல்லாமல் எது மீதம் இல்லாமல் இருக்கோ, எது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்குது, லென்த்து, மாசு, டைமு, அதுக்கு என்ன பண்ணுங்க, மாசுக்கு எம் பவர் 0ன்னு போட்டுருங்க, டைமுக்கு டி பவர் 0ன்னு போட்டுருங்க. சப்போஸ் மாசுக்கு பார்த்தோம்னா எல்லுக்கும் டைமுக்கும் 0 போட்டுருங்க, டைமுக்கு பார்த்தோம்னா எல்லுக்கும் மாசுக்கும் 0 போட்டுருங்க. அப்போ எஸ் டீயை மட்டும் வச்சுக்கிறங்க. எது போட்டதும் பாக்கி உள்ளதுக்கு பவரில் 0 போடணும். Consider the number 2 which has no dimension and can be expressed as 2னா m power 0 l power 0 t power 0. 2ங்கிறது என்னது, ஒரு இதுக்கு டைமென்ஷன் பார்க்க முடியாது, பிசிக்கல் குவான்டிட்டி தான் பார்க்கலாம், இது நம்பர்ஸுக்கு கிடையாது. ஸோ அதை வந்து ஒன்று இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக m power 0 l power 0 t power 0. Let us write down the dimension of a few more physical quantities. Speed, distance by time taken. Distance என்னது l, time taken t. அப்போ எல் இந்த ப்ளஸ் 1 மேலே பண்ணாகும் -1, அப்போ எல்டி இன்வர்ஸ். நீங்கள் எது யூனிட் எழுதுனீங்கன்னா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னு எழுதுவீங்க. வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், அதே தான் L/T எல்டி இன்வர்ஸ். இதில் ப்ராக்கெட் போடணும், அடுத்தது போட்டிருப்பாங்க பாருங்க. நோட் தட் ஸ்பீட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஆமாம், ஸ்பீடுக்குது டைரக்ஷன் கிடையாது, ஒன்லி மேக்னிடியூட், அதனால் ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம், அப்போ வந்து என்னது ஒரு டைரக்ஷன் இருக்கும், அதனால் வெக்டர் குவான்டிட்டி. ஸ்கேலார் அண்ட் வெக்டர் வில் பி டிஸ்கஸ் இன் யூனிட் 2. நம்ம பார்க்க போகிறோம், ஃபுல்லாகவே அந்த லெசனில் பார்க்க போகிறோம். பட் both of them have same dimensional formula. ஆக்சிலரேஷன் பாருங்கள், வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டிக்கு என்ன பார்த்தோம், எல்டி இன்வர்ஸ்னு பார்த்தோம். எல்டி இப்போ டைமுக்கு ஒரு டி மேலே போனாகும், எல்டி -1 டி பவர் -1 எல்டி பவர் -2 மீட்டர் செகண்ட் பவர் -2 எல்டி பவர் -2 எழுதுகிறோம். இப்போ என்ன இருக்குது இதில் எம் இல்லையா, அப்போ எம் பவர் 0ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்போ எம் பவர் 0 எல் பவர் 1 டி பவர் -2. ஆக்சிலரேஷன் இஸ் த வெலாசிட்டி பர் டைம். லீனியர் மூமெண்டம் பார்த்துடலாம், மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ பாருங்கள், மாஸுக்கு என்ன எம், வெலாசிட்டிக்கு என்ன எல்டி இன்வர்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் எது இல்லை, மாசம் இருக்குது, லென்த் இருக்குது, டைம் இருக்குது, அப்போ எதுக்குமே என்னது 0 போட வேண்டியது இல்லை, மூணுமே வந்துருச்சு. அடுத்து ஃபோர்ஸ் எம்ஏ. எம்ஏ என்னது, எம்ங்கிறது என்னது மொமெண்டம் பை டைமா இல்லை, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ இருக்காங்க. எம்முக்கு என்ன போடும், மாஸ் எம் போட்டோம். ஆக்சிலரேஷன் என்ன பார்த்தோம், எல்டி பவர் -2ன்னு பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம், இந்த இருக்குது எல்டி பவர் -2, அது ஒன்றா போட்டுருங்க. அப்போ எல்டி பவர் -2, force equal to ma, LT momentum by time. நெக்ஸ்ட் பாருங்க, இது வேண்டியது இல்லை, என்னது மாஸ் இன்ட் ஆக்சிலரேஷன் தானே. ஓகே, அது வந்து கொலிஷனில் பார்ப்போம், அதாவது இனிஷியல் மொமெண்ட்டும் ஃபைனல் மொமெண்டமும் சமமாக இருக்கும், அதை நியூட்டன் செகண்ட் லாவை பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, F = ma, அதோட யூனிட் என்னது mLT பவர் -2. This is true for any kind of force. There are only 4 types of force that exist in nature: strong force, electromagnetic force, weak force and gravitational force. strong force என்னது, நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் என்னது, மொத்தம் 4. எலக்ட்ரோமேக்னட்டிக்னா என்னது, அதாவது ஒரு மெட்டீரியலுக்கு கரண்ட் கொடுத்து அதை மேக்னட்டாக மாற்றுறது, அது எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ், அது வந்து பயங்கரமாக இருக்கும், நல்ல பவராக இருக்கும். அடுத்து வீக் ஃபோர்ஸ், மிக குறைந்த ஃபோர்ஸ், அதாவது என்ன, ஃபோர்ஸோடைய பாண்டிங்கோடைய ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் வீக் ஃபோர்ஸ்னு பேர். அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எனது புயிர்ப்பு விசை. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ்
அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வீக் ஃபோர்ஸ் பெரும்பாலும் எதுக்கு படிப்போம்னா இந்த வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ், மாலிகூல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வீக் ஃபோர்ஸ்னு படிப்போம். எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் கொஞ்சம் பவராக இருக்கும். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸை பார்ப்போம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னது லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ். வீக் ஃபோர்ஸாக இருந்தால் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னது ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு என்ன ஆகும், இது ஆக்ட் ஆகும், ரொம்ப டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஃபர்தர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஆல் ஹேவ் த டைமென்ஷன்ஸ் ml⁻². ஏன்னா ஃபோர்ஸுக்கு பார்த்ததுனால எல்லாம் ஒன்று தாங்க, ml⁻². ஓகேங்களா? ஃபோர்ஸோட யூனிட் என்னது, நியூட்டன் படிப்போம்ல. இங்கே சயின்டிஸ்ட் பேர்லாம் பயன்படுத்த முடியாது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் மாஸ் என்னது எம், ஆக்சிலேஷன் L⁻². நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட்டு ஆர் நியூட்டன் படிச்சிருப்போம். அந்த யூனிட்ஸ் படிக்கும்போது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 படிச்சிருப்போம். ஆனால் இங்கே சயின்டிஸ்ட் நேமை பயன்படுத்தக்கூடாது. எதில்? டைமென்ஷன் அனாலிசிஸில். அப்போ ml⁻²ங்கிறது தான் ரைட்டு. இங்கே பாருங்கள், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அது உராய்வு விசை, மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, இது ஒரு சூடோ ஃபோர்ஸுமாங்க பார்ப்போம். ஆல் ஹேவ் த டைமென்ஷன் ml⁻². இம்பல்ஸ் என்னங்க, லார்ஜ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் த ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், ஷார்ட் டியூரேஷன். ஒரு ஆணியை வந்து ஒரு சுத்தியை வச்சு டம்முன்னு அடித்தோம்னா அது இம்பல்ஸ், கணத்தாக்கு விசைன்னு பேர். அது ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு, ml⁻². இது டைமுக்கு என்ன வரும், ஒரு டைம் +1ன்னு வரும், t+1 வரும். அப்போ இங்கே ml⁻² இன்ட்டு t+1, இந்த +1 -2ல் போச்சுன்னா ml⁻1. திஸ் இஸ் எ டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டம், இம்பல்ஸுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்குலர் மொமெண்டம். தமிழ் மீடியத்தில் கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது, பரவாயில்ல, நீங்கள் அதை படிங்க. இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் கொடுத்துருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆங்குலர் மொமெண்டம், கோண முடுக்கம், இஸ் த மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு முடுக்கம். டிஸ்கஸ் இன் யூனிட் 5ல் இது பண்ணியிருக்கு. ஆங்குலர் மொமெண்டம் L = R × P வெக்டர், L வெக்டர் = R வெக்டர் × B வெக்டர். ஸோ L வெக்டர் = இப்போ கவனிங்க, மொமெண்ட்டுக்கு என்ன பார்த்தோம், ml² T இன்வெர்ஸ், ml² T இன்வெர்ஸ்னு பார்த்தோமா. கொஞ்சம் கவனிங்க, பக்கத்தில் எழுதிக்கிறங்க. மொமெண்டத்துக்கு என்ன பார்த்தோம், ml செகண்ட் இன்வெர்ஸ்னு பார்த்தோம். ml T இன்வெர்ஸ், mங்கிறது மாஸ், bங்கிறது வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு என்ன, L T இன்வெர்ஸ்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதுக்கு என்னது மொமெண்டம்னா மாஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. மாஸுக்கு என்ன போட்டுருங்க, m போட்டுருங்க. வெலாசிட்டிக்கு என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு L, டைம் மேலே போனாங்க L⁻². அப்போது இந்த மொமெண்டத்துக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், ml T இன்வெர்ஸ். இப்போ இந்த ஆறுங்கிறது ரேடியஸ், ரேடியஸ் என்னது ஒரு லென்த்து, ரேடியஸ்ங்கிறது ஆரம், அது லென்த்து. அப்போது இங்கே பழசு கிடச்சி ml T இன்வெர்ஸ் கிடச்சிச்சா. இந்த பக்கத்தில் இன்னொரு L போட்டால் L⁻1 × L⁻1 L². அதான் இப்போ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ml² T இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ml² T இன்வெர்ஸ் எப்படி வந்துச்சு, மொமெண்டத்துக்கு ml T இன்வெர்ஸ், அதை விட ஒரு ரேடியஸுக்கு ஒரு L. அப்போ ml T இன்வெர்ஸ் × L-ம் ml² T இன்வெர்ஸ். இதுதான் என்னது, ஆங்குலர் மொமெண்டத்துக்கான டைமென்ஷன். அடுத்து ஒர்க் டன். ஒர்க் டன் என்னது, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு டிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு பொருள் நகர்ந்தால் அது என்னது, நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். இப்போது இங்கே கவனிங்க, ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட் கிடச்சிச்சு, கொஞ்சம் கவனிங்க. ஃபோர்ஸ் என்னது, ஏன்னு பார்த்தோமா. எம்னா என்ன, எம் கிலோகிராமா. அப்போ கிலோகிராமுக்கு எம் போட்டுருவோம் ஃபோர்ஸுக்கு. அடுத்து ஏக்கு என்ன, L⁻². அப்போ எம் L⁻²ங்கிறது தான் என்னது, நம்ம பார்த்த ஃபோர்ஸுக்கான யூனிட். ml⁻² தான் ஃபோர்ஸுக்கான யூனிட். ஏன்னா மாஸ் இன்டு ஆக்சிலேஷன், மாஸுக்கு எம்மும் ஆக்சிலேஷனுக்கு L⁻² பார்த்தோம். இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த டிஸ்டன்ஸ் என்னது, அதுவும் குறிப்பிட்ட நகர்றது. அப்போ மறுபடியும் ஒரு L வருமா, பழசு ml⁻², இப்போ ஒரு L. அப்போ ml² T⁻². இங்கே எப்படி ஆருக்கு ஒரு L போட்டு ml² T இன்வெர்ஸ் எழுதினோமோ, அதே மாதிரி இங்கே ஒரு Tக்கு போட்டு ml⁻²வை ml² T⁻²ஆல் இருக்கிறோம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv², 1/2
எம் வி ஸ்கொயர் எழுதிக்கிறங்க. இப்போ 1/2க்கு டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன் லெஸ்ஸும் கிடையாது. மாஸுக்கு டைமென்ஷன் எம். வி ஸ்கொயர் என்னது? வெலாசிட்டி ஸ்கொயர். வெலாசிட்டிக்கு என்ன? எம் மீட்டர் பர் செகண்ட் இன்வெர்ஸ்னா லென்த்து டி இன்வெர்ஸ், லென்த்து டி இன்வெர்ஸ். அதை 2 டைம் கூட்டுங்க, 2 டைம் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ இந்த கொடுத்துருக்கு பாருங்க, எம்மோட டைமென்ஷன் எம், வியோட டைமென்ஷன் எல் டி பவர் -1, எல் டி பவர் -1. அதை ஸ்கொயர் பண்ணி எல்ல ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எல் ஸ்கொயர், டி பவர் -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டி பவர் -2. அப்போ கைனட்டிக் எனர்ஜிக்கு டைமென்ஷன் பார்த்துடலாங்க. ஆஃப் எம்யூ ஸ்கொயரு 1/2க்கு டைமென்ஷன் கிடையாது, அதை விட்டுருங்க. எம்முங்கிறது என்னது? இங்கே இதில் மீட்டர்னு அர்த்தம். மீட்டர் எதோட யூனிட்டு? லென்த்தோட யூனிட்டு. அப்போ எல்லு போட்டுறேன். ஓகேங்களா? சாரி, இங்கேருந்து சாரி எம்ங்கிறது என்னது? மாஸோட யூனிட்டு. எம்ஐ ஸ்கொயர், எம்இ ஆஃப் எம்இ ஸ்கொயர்னா எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். எம்மோட யூனிட் என்ன? கிலோகிராம். நம்ம என்ன பண்ணுவோம்? எம்மை எம்முன்னே எடுத்துக்கிடுவோம், மாசை எம்முன்னு எடுத்துக்கிடுவோம், அதில் எம்மு போட்டோம். இந்த விங்கிறது வெலாசிட்டி, வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது எல்லு, டைமுக்கு என்ன? டி. அப்போ எனது விக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? விக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி பை டைம்னா இது வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம்னா எல்டி பவர் -1 கிடைக்கும். வெலாசிட்டி என்ன கிடைக்கும்? எல்டி பவர் -1. இப்போ அது 2 டைம் ஸ்கொயர் பண்ணணும். எல்டி பவர் -1 ஸ்கொயர் பண்ணுங்க. எல்ல பண்ணீங்கன்னா எல் இன்டு எல் ஸ்கொயர். அப்போ எல் ஸ்கொயர் பண்ணால் எல் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. டி பவர் -1 ஸ்கொயர் பண்ணால் பவர் என்ன பண்ண? ஆட் பண்ணணும். அப்போ டி பவர் மேலே ஒரு -1 இருக்குது, மறுபடியும் ஒரு டி மேலே பவர் -1 இருக்குது. அப்போ அடிமான சமம் அடுக்க கூட்டணும். அப்போ டி பவர் -1 ப்ளஸ் -1 -2. அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2ங்கிறது தான் கைனட்டிக் எனர்ஜியோடைய டைமென்ஷன். Similarly, to get the dimension of potential energy, let us consider the gravitational potential energy. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறதுங்க ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து அது பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்ம் என்ன? எம்ஜிஹெச். எம்ங்கிறது மாஸ். அப்போ என்னது? எம் போட்டுடலாம். அதுக்கு டைமென்ஷன் என்ன போடலாம்? எம் போட்டு தான் இருக்கு பாருங்க. எம்முக்கு எம் போட்டுடலாம். ஜிங்கிறது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா? இது ஆக்சிலேஷன் என்ன ஃபார்முலா? எல்டி பவர் -2. இந்த போட்டேன், எல்டி பவர் -2 போட்டேன். ஆனால் சார் எல் ஸ்கொயர் வருது. ஆமாம், ஹச்சுங்கிறது ஹைட்டு, அதுக்கு ஒரு எல்லு. அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2 சொல்கிறது புரியுங்களா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது எம்ஜிஹெச், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், எம் போட்டாச்சு. ஜிங்கிறது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலேஷனுக்கு என்ன வந்துச்சு? நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல்டி பவர் -2ன்னு வந்துச்சு. அந்த வந்துட்டேன், எல்டி பவர் -2 போட்டாச்சு. பாக்கி இந்த எல் ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னா, ஹச்சுக்கு இருக்குல்ல, ஹைச்சுக்கு ஒரு எல்லு, அந்த ஹச் இதோட பெருக்கணும்னா எம்எல் டி பவர் -2 இன்டு எல், எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. தட்ஸ் ஃபார் கைனட்டிக் எனர்ஜி. இந்த டைமென்ஷன் இஸ் எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. இதெல்லாம் எக்ஸாம்பிள் தாங்க கொடுத்துருக்கு. நான் ஒரு பெரிய டேபிள் காலமே 30க்கு மேற்பட்ட டைமென்ஷியல் ஃபார்முலாவுடைய டேபிள் காலம் கொடுத்துருக்கு. வாங்க, அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் என்ன பண்ணுங்க, இந்த இது பார்த்தோம்ல நம்ம யூனிட்ஸு, அதை ஒரு டைம் பார்த்துருங்க. அந்த வீடியோ பாருங்கள். 2வது கிளாஸில் பார்த்தோம் யூனிட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தோம். அந்த பார்ட் 2 பார்ட் 3 இருக்குது. அது 2டையும் பாருங்கள். பார்ட் 2 பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது பார்த்து டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் டார்க். டார்க் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இன்டு எஃப். ஃபோர்ஸ்க்கு என்ன கிடச்சிச்சு? எம்எல் டி பவர் -2 கிடச்சிச்சா? இப்போ ஆருக்கு என்னது? ஒரு எல்லா. அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. ரீட் த சிம்பிள் ஆஃப் டவ். கிரீக் ஆல்பாபெட் டவ் அப்படிங்கிறது என்னது? அந்த டோ படிக்கிறது. நோட் தட் த டைமென்ஷன் ஆஃப் டார்க் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி ஆர் ஐடென்டிக்கல். Dimension of torque and dimension of energy are identical, but they are different physical quantities. ரெண்டுக்கு என்னது? வேற கிடைச்சிருக்கு. Further, one of them is scalar and another one is a vector. Torque is vector quantity, energy is scalar quantity. This means that dimensionally same physical quantities need not be the same physical quantities. Dimensionally same physical quantity need not be the same physical quantity. அதாவது டைமென்ஷனில் இருந்தால் அது வந்து ரெண்டும் ஒரே விதமான பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி ஃபார்முலா வருது, எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஆனால் ஒன்று ஸ்கேலாரு, இன்னொன்று வெக்டாரு. அது ரெண்டும் ஒரே மாதிரியான பிசிக்கல் குவான்டிட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் பாருங்க, we may come across dimension in different situation in physics.
So we often confused with the term of dimension. For instance, we come across terms like dimension of energy, motion in one dimension to dimension of atom. அது ஒரே பக்கத்து ஒரு ஆட்டம் போனால் அது ஒன் டைமென்ஷன் ஆட்டம். It should be kept in mind that dimension of physical quantity means expressing physical quantity in terms of exponent of the base quantity. அது அடிப்படை அளவுகளை உயர்த்தி எழுதுறாங்க. இப்போ என்னது எல்லுனா எல்லுன்னு எழுதாமல் மீட் லென்த்தை எல் பவர் 1 எழுதுகிறோம். டைம் வந்து செகண்ட் ஸ்கொயர் என்னது டி பவர் -2ன்னு எழுதுகிறோம். பேஸ் குவான்டிட்டியை பவரில் எழுதுகிறோம். எக்ஸ்போனன்ட் ஆஃப் த பேஸ் குவான்டிட்டி ஆர் பவர் ஆஃப் த பேஸ் குவான்டிட்டி. மோஷன் இன் 1 dimension, 2 dimension, 3 dimension implies that given dimension of space. அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷனில் போதா, 2 டைமென்ஷன், ஒரு 2 dimension, 3 dimension, x axis ஒரு டைமென்ஷன், y axis ஒரு டைமென்ஷன், z axis ஒரு டைமென்ஷன். ஆனால் வந்து படத்தில் வரையும் போது பார்த்தீங்கன்னா வரைய முடியாது. ஆனால் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 4 dimension வரை இருக்குது. இப்போ 2 dimension எக்ஸ் ஒயில் போனால் 2 dimension. ஒரே பொருள் 3 பக்கத்து போனால் 3 dimension. இப்போ 3D படம்னு சொல்கிறோம்ல, ஏன்னா அது வந்து ஒரு மரம் வந்து படத்தில் டிவியில் விழும்போது நம்ம முகத்தில் விழுற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸ் ஒய்யை தாண்டி 3ஆவது. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய உலகம் 4 dimension பெற்றிருக்கு. ஆனால் டிவிலாம் பார்த்தா 2 dimension, இந்த போர்டெலாம் பார்த்தா 2 dimension படம் வரைய முடியும். இசட் ஆக்சிஸை அதிலே நம்ம 2 dimension படம் வரைவோம். Dimension of atom implies the size of the atom. So simply writing dimension is meaningless. Hence the meaning should be taken with the context we write. வாங்க பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த டைமென்ஷனை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதை படித்து பாருங்கள். டைமென்ஷனாக ஒன்றுமே இல்லை. லென்த்துக்கு எல்லு, மாஸுக்கு எம்மு, டைமுக்கு டி. இதை பவரில் எழுதுகிறோம். அதோட யூனிட்டை வச்சு எழுதலாம், அல்லது அப்படியே என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷனோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இந்த பேசிக் குவான்டிட்டியை எக்ஸ்பென்ஷனில் மாற்றி எழுதுகிறோம். சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. அடுத்து பார்த்தா ஒரு பெரிய டேபிளர் காலம் இருக்குது. அதில் 30க்கும் மேற்பட்ட டைமென்ஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.